திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கைவேல் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் ராசிபலன் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார், உங்களோட அப்பாயின்மெண்ட் எனக்கு வேகமாக கிடைக்கிறதுக்கு 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்ராலயம். இந்த ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக மந்த்ராலயம் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எந்த எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 7/7/2025 விஸ்வாவசூருடன் ஆனி மாதம் 23ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். அதிகாலை 12:05 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி இன்று முழுவதும் துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 12:05 வரை ரேவதி, பின்பு இன்று அஸ்வினி நட்சத்திரம். ஆக மீனம் மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த நன்னாள், துவாதசி திதி. இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமம் நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சிருதே சார், இன்னைக்கு தானே, ஆனாலும் ஏன் மீன ராசியை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்பவுமே அந்த தாக்கம் இரவு இருந்தாலும் காலையில் அந்த தாக்கங்கள் இருந்துன்னு இருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. நைட்டே முடிஞ்சிடுறது. அது யாருக்கு? மீனராசிக்கு இருந்தாலும் அந்த தாக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதனால் அதை ஆட் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் வேறு இருக்குது. மகாபெரிவாளுடைய அற்புதமான நட்சத்திரம். நிறையா பேர் இன்றைக்கி வீடுகளில் பார்த்திங்கன்னா பெரிவாளுடைய படம் வைத்து அதே மாதிரி அவருக்கு உண்டான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக பாராயணங்கள் மந்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறார். எவ்வளோ நல்லது, எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். நிறையா பேர்த்தோடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான மகான் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர், அவர் மகாபெரிவானே தெரில, காஞ்சி மடத்துக்கு பார்க்குறாரு. அடடே வரதான கனவுல கண்டனே அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பெரியவா தரிசனம் கொடுத்து பல பேர்த்துடைய லைஃப்பை மாற்றியிருக்காருங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை திருக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில். இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்கும். தொழிலுக்கு உண்டான முதலீடு, கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஹவுசிங் லோன், ஃபினான்ஸ், அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எதிர்பார்த்தா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரியங்கள் கச்சிதமாக நடக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி உட்காந்து அப்படியே இருக்கும்பொழுது ஒரு புது விஷயம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை, கால் சம்மந்தமான பிரச்சனை, எலும்பு இடுப்பு சம்மந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி சில காரியம்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். இது முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் முடியும்னு ஜெயிப்பல். இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சர்ஜனாக இருந்துருக்கிறவா, புதுசாக கிளினிக் ஓப்பன் பண்ண நினச்சிட்டுருக்கோம், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண நினச்சிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும், சிறு மாற்றமும் மன தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். டக்குன்னு கிளம்புவேல், டக்குன்னு ஏதோ ஒரு தடங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன காரணம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டாம் அப்படின்னு மனசில் வச்சுப்பேன். அவன் நினச்சிட்டு இருப்பா, அவங்க பண்ண தப்புக்காக தான் நீங்கள் கோச்சின்னு இருக்கேன். அப்படி கிடையாது. மனசு என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக, குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும், பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினத்தில். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கோம், சர்வீஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லேப்டாப் சம்மந்தமான சர்வீஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோம் அப்ளையன்சஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி துணி, கார்மெண்ட் சம்மந்தமாக, பெட்ஷீட் சம்மந்தமாக, லாண்ட்ரி சம்மந்தமான கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மன கஷ்டங்கள் போகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக யாரோ ஒருத்தர் நமக்குள்ளே நடுவில் சண்டையை மூட்டிகிட்டே இருக்கா, நம்மளுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கின்னு இருக்கா, யார் என்ன எப்படிங்கிறது தெரிய வரக்கூடியதாக இருக்கும். இனிமேல் சூக்ஷ்மமாகவும் தெளிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. மந்த்லி சேவிங்ஸ், டெய்லி சேவிங்ஸு,
இல்லைன்னா ஆனுவல் சேவிங்ஸ்ன்னு அது மாதிரி சேவிங்ஸை வந்து வச்சுக்கணும். அது கோல்டுலேயோ சில்வர்லேயோ இல்லைன்னா ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ இல்லைன்னா ஏதேனும் ஷேர்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஃபினான்ஷியலில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை யாராவது வேண்டான்னு சொன்னால் எதனால் வேண்டான்னு சொல்கிறா, எதுக்கு சொல்கிறான்னு நீங்கள் டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் என்னங்கிறத ரொம்ப அழகாக அதை பிளான் பண்ணிப்பேன். இந்த பிளான் பண்ணி அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் ஒரு காரியம் மனசில் நினச்சிட்டு அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. உங்களோட இடத்த வீடு கட்டினதுக்கப்புறம் பார்க்க பொழுது இது நம்ம வீடா அப்படின்னு நீங்களே சந்தோஷப்படுவேன். வீடு கட்டினவா இடம் வாங்கினவா கிரகப்பிரவேசம் நெக்ஸ்ட் ஆவணி மாதம் வச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்வத்தோடு இருப்பேன். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன், வீட்டில் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணணும், லைட்டு கேமரா எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, லிஃப்ட்டு ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான காலமாக இருக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஒரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் பார்த்து தெரிஞ்சு தெளிவாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. கடகராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நாம் தப்பு பண்ணிவிட்டு மற்றவாளை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். வேலைக்கு நீங்கள் தான் போகணும், கல்யாண விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்கணும். அதே சமயத்தில் முயற்சி எவ்வளவோ எடுக்கிற சார் பத்தாது, திருப்பியும் முயற்சி எடுக்கணும், அதுதான் திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னா வீடை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இருப்புன்னா வீட்டில் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். மனதில் ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, பழசை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது ஃபார்வர்டாக நம்ம நிறையா விஷயத்தை திங்க் பண்ணுறத மறந்துடுவோம். அதுதான் ஒரு பெரிய தப்பு. அதனால் புது நண்பர்களை பழக்கம் வச்சுக்கணும். புது விஷயங்களில் புது விதமான பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் டெய்லி வந்து வளர்த்துக்கணும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விடாப்படியாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல பலன்கள். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், அதுமாதிரி காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, வண்டி ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கேரவன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, பிஆர்ஓ ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான காலம்தான், கவலைப்பட வேண்டாம். அலைச்சல் இருக்கும், ஆனால் பண வரவுகள் கூடி வரும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிவிட்டோம், இனிமேலாம் அப்படி இல்லை. ஏன்னா எனக்குன்னு என்னென்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது, பூஜ்ஜியமாக இருந்துட்டு இருக்கேன். இனிமேல் நாம் சேர்த்து வைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், எனக்குன்னு பார்த்துங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி சில விளையாட்டு துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்க, பேங்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கிராஸ் விவசாயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோல்சேல் ரீட்டைலாக இருந்துட்டு ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லுவேன், சில விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். இந்த காலம் கழிஞ்சுன்னா நமக்கு எல்லாம் சரியாகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசுவோம், ஒரு சில நபர்கள் பேசாமல் அந்த காரியத்தை சாதிக்கிறதுல இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போக போக புரிய வரும்னு சொல்லுவாங்களே, போக போக தெரியும் அது யார் என்று புரியும்னு வாங்குற மாதிரி போக போக தான் சில காரியங்கள் புரிய வரும், தெரிய வரும். ஐயோ யதார்த்தமாக இருந்துட்டு இனிமேலாம் யதார்த்தமாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு புலப்படும். அந்த ஏஜ் வந்து எப்போவுமே ஒரு சில நாலேஜை கொடுக்கும், ஒரு சில அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியக்கூடிய தினமாக இருக்கும். அவமானப்படுறதும் அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணும்போது அதை நம்ம கண்ணிலேயே பார்க்கும் பொழுதும் அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். ஏன்னா இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே இருந்துருவோம். பார்க்கும்பொழுது தான் தெரியும் நம்ம என்ன பண்ணணும், எதில் ஜெயிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் புரிய தெரிய வரத்துக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில முக்கியமான தொழில்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் பிறக்கிறதுக்குண்டான அற்புதமான
நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பர்கள் நகைச்சுவையாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறரை கிண்டல் கேலி பண்ணும்போது அவளுடைய மன சங்கடமாகுமா இல்லையா, சோஷியலாக எடுத்துக்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக பேசுவேல், அந்த யதார்த்தம் அவங்க எல்லாத்துக்குமே என்ன பேசிட்டாங்க பாரு அப்படின்னு நினைக்கப்படாது. அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் கன்னிராசி என்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு பக்கம் விரயம், ஒரு பக்கம் லாபம். இந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மறதி இன்னைக்கு நிறையா இருந்துகிட்ருக்கும். நான் இப்போ தான் இங்கே தான் வச்சேன், உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தான் மறந்து வச்சுருப்பேன், அங்கேயே வச்சுட்டு வந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டேனே, ஐயோ எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேனே அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் இருந்துருக்கும். நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா, இப்போ நீங்கள் எங்கேயோ மறந்து வச்சு எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகாதீங்க. யார்ட்டையும் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். எண்ணி பணத்தை வச்சுக்கணும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையான பணத்தை வச்சுக்கணும், மீதியெல்லாம் பேங்க்கில் வச்சுக்கணும், இல்லைன்னா உங்கள் லாக்கரில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, யாருக்கேனும் ஒரு ஹெல்ப்னா எடுத்து பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் நிறையா பண்ணுறதுக்குண்டான தினமாக இருக்கும். சில நேரம் ஆன்லைன் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் போட்டு ஐயோ நானும் போட்டு நீயும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணம் சரி போனால் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பணம் போனாலும் பரவாயில்லன்னு சில நேரங்களில் எடுத்துக்கொள்வேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களே, எதையும் லாபம் பிறக்கக்கூடிய அற்புதமான நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சாதகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 2 பேர் சண்டை போட்டால் உங்களுக்கு தான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். எப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. திருமணம் மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்த, கோயில் அர்ச்சகராக இருந்திருக்க, கோயிலுக்கு உண்டான நிர்வாகியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். அரசாங்க உத்தியோகத்துக்காக இடம் விட்டு இடம் மாறுறது, ஆடிட்டிங், அதேமாதிரி அட்வொகேட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, சட்டத்துறைகள்லாம் சட்ட கல்லூரிகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு, பெற்றவங்களுடைய சிரமத்தை குறைச்சி நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க வைராக்கியத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும். நண்பர்கள் மூலமான லாபங்கள் உண்டு. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார். நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலம் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமாக உண்டு. வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தின் தெய்வம் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில காரியங்கள்லாம் அப்படியே மனதில் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். இன்றைக்கி யாராவது சண்டை போட்டா, ஃபேமிலியில் திட்டா, பேசிட்டா, எப்படி என்ன பேசலாம், எப்படி என்ன சொல்லலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன இது பண்ணேன், அதாவது தப்பான ஒரு இதாக இருந்தால் பரவாயில்ல, நான் நேர்மையாக இருக்கும்போது என்னை இப்படி சொல்லிவிட்டாலே அப்படின்னு அப்பப்போ கவலைப்பட்டு இருப்பேன். ரொம்ப பிடித்தமானவா, இஷ்டமானவா, அம்மா அப்பா மனைவி கணவன் குழந்தைகள் யாராவது உங்களை இப்படி சொல்லிவிட்டா ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி அப்பப்போ நினச்சிட்டு இருப்பேன். ரொம்ப சோகமாக வேலையும் பண்ணாமல் அப்படியே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்பட்டோம். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு போகிற இடத்துல மதிப்பு மரியாதை தேடி வரக்கூடியதா. இறைவன் எனக்கு கொடுத்த வரம், இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், மேலும் மேல் நான் முன்னேறணும், 1000 தடங்கள் வரும், அதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் தோண்டின்னு இருக்கும். இன்றைய தினத்தில் கஷ்டப்பட்டாலும் நம்ம யார்ட்டையும் கடன் வாங்கப்படாதுன்றதுல தெளிவாக இருப்பேன். தனுசு ராசி அன்பர்கள் ஒரு கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேரணும், ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி மாறணும், வெளிநாட்டில் இருக்கேன், வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், காரியம் நடக்கட்டும் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும், காதிலே வாங்கப்படாதுங்கிறேன். அதுமாதிரி போட்டியில் இருந்துட்டுருக்கோம், நீங்கள் தான் ஜெயிப்பேன். நகை கடை நடத்தின்னு இருக்கோம், நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க, தங்கம் விற்பனையில் இருந்துருவோம், மணி எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, பிரசித்தியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் மதிப்பு புகழ் அந்தஸ்து புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான காலமாக இருக்கும். முக்கிய நபர்கள் முக்கிய விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகராமையே இருந்துட்டு இருப்பேன். இல்லாமல் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. பட் ஆனாலும்
நம்ம ஒரு நேர்மையாக சரியாக இருக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன். ஏன்னா பட்டது பட்டாச்சு, இனி என்னத்தை போய் ஆக போகிறது. மனசில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். சின்ன சின்ன சிரமங்களையும் வெளியில் சொல்லப்படாது. எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இதையும் தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களை பற்றி பேசப்படாது. நம்மளுடைய வேலை என்னமோ அதை பார்த்துக்கிறது நல்லது. கெட்ட சிந்தனைகள் தோணும்போது நல்ல மந்திரங்களை மனதில் நினைத்து கொள்ள வேண்டுதான். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் போய் நுழைஞ்சு மற்றவா குடும்பத்தில் இவாளுக்கும் அவளுக்கும் பேசுகிறதுக்கு உண்டான விஷயத்தை பேசப்படாது. ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணத்தில் நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இடத்துல யாரும் ஏமாற்றக்கூடாது, கவனமாக இருக்கணும். பொருட்களில் யாரும் ஏமாற்றக்கூடாது, கவனமாக இருக்கணும். நன்னா பேசி காரியத்தை சாதிச்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நாம் ஏமாறும் அளவுக்கு இருக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் அதே மாதிரி பாரம்பரிய தெய்வ வழிபாடும் உங்களுக்கு உரிய வழிபாடாக இன்றைய தினம் அமையும். மீனராசி நேயர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வெறி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். யார் எப்படி வேணால் போட்டோம், சரி இது பழகிடும், இதுவும் பழகிடும், இதுவும் கடந்து செல்லும், இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்தும். கயிறு சம்மந்தமான நூல் சம்மந்தமான பிஸ்னஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வைரம் ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான நவரத்னம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கட்டிட கலைஞராக ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரோடு கான்ட்ராக்ட்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாகை சூடக்கூடியதாக இருக்கும். நினைச்சது சாதிக்கக்கூடிய அற்புதமான குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உண்டான திருமணம், அதே மாதிரி பெரியவங்களுக்கு உண்டான நல்ல விசேஷங்கள்லாம் எடுத்து செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். கழுத்து வரைக்கும் வரும், பெரியாக வரும் அப்படின்னு வச்சுக்கோ, ஒன்றும் இருக்காது, சாந்தமாக முடியும், நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துடும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடும் வாராகி அம்பாள் வழிபாடும் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு போட்டு வாட்டி எடுத்துருக்க திருஷ்டியும் சரி, எதிரிகள் தொல்லையும் சரி, இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப தாக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு நான் சொல்கிற பரிகாரம் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாயந்தரம் வேலையில், அதாவது இது தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி பண்ணணும், இல்லைனாலும் சாயந்தரம் வேலையில் பண்ணலாம். ஒரு சிகப்பு குங்குமத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா தேங்காய் இருக்குது பத்தில், அந்த தேங்காவை முழுசாக அதில் நல்லா உருட்டிக்கோங்க. மேலே முடிஞ்சால் குங்குமம் சிகப்பு தேங்காவாக இருக்கணும். அப்படி சிகப்பு தேங்காவாக வச்சுட்டு அதை பைரவர்கிட்ட போய் ஒரு கற்பூரம் ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது பைரவரை நல்லா சுற்றிண்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் அந்த செதர் தேங்காயை உடைச்சிருங்க. செதர் தேங்காயை உடைச்சுங்க. ரொம்ப கஷ்டமான ஃபீல்டில் இருக்கேன், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், ரொம்ப எதிரி தொல்லை, ரொம்ப என்னால் தாங்க முடியல, நிறைய பிரச்சனைகள் லாக் ஆகிருக்கு அப்படின்னா பைரவர்கிட்ட விட்டுருங்க. சிகப்பு திருஷ்டியை போக்கக்கூடியது, சிகப்பு தெளிவை கொடுக்கக்கூடியது, குங்குமத்தில் ரொம்ப ஒரு விசேஷங்கள் உண்டு, அம்பாளுடைய சக்திகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த சிகப்பு குங்குமத்தை, அதாவது தேங்காவை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு இது பண்ணி, அதே மாதிரி குங்குமத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி அதில் சிகப்பான தேங்காவை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே முடிஞ்சால் சிகப்பை தடவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் வச்சு பைரவருக்கு நல்ல தீபாவனை காமிச்சு உடைச்சிடலாம். இப்போ உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெளிநாட்டில் இருக்க, பக்கத்துலேயே கோயில் கிடையாது, எப்படி சார் நான் இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வீட்டில் சப்போஸ் பைரவர் படம் இருந்தால் நீங்கள் வச்சு பண்ணலாம். இல்லைனா பைரவரை நினச்சின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு கல் வச்சு அப்படி இந்த தேங்காவை உடைச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த தேங்காவை டிஸ்போஸ் பண்ணிவிடலாம், தப்பு கிடையாது. ஆக இன்றைய தினத்தில் நான் சொன்ன பரிகாரம் திருஷ்டியை போக்கும். இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவாள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். பைரவரை மனசில் வேண்டிட்டா அவ்வளோ நல்ல பலன்கள். அதுக்கு முயற்சி எடுக்கணும், தெய்வ நம்பிக்கையும் தேவை. இந்த ரெண்டையும் வச்சுட்டா நல்ல பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷே.